வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, சுட சுட ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கீரையை வச்சு ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய சுவையான கீரை போண்டா தாங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு நம்ம கீரையை சமைச்சு கொடுத்தோம்னா ஒரு சில குழந்தைங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளும் கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ ஈஸி தாங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, வெங்காயம், கீரை, பேக்கிங் சோடா, சோம்பு, சால்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணது போட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் அரைக்கீரை நல்லா கழுவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணது போட்டுக்கிறேன். நீங்கள் சிறுகீரை அல்லது முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரையும் கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டாகவே இருக்கும். இது நல்லா கலந்துக்கலாங்க. அப்போ தான் மாவும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலக்கின பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. சோம்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலக்கின பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலக்கலாங்க. தண்ணி அதிகமா விடக்கூடாது, கொஞ்சமா விட்டு விட்டு கலக்கலாம். இந்த மாதிரி நல்லா அளவா கலக்கினதுக்கு பிறகு இந்த பதம் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு அது ஹீட் ஆனச்சா இல்லையான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ இது ஹீட் ஆயிருச்சு. ஹீட் ஆன பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டையா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது லைட்டா கலக்கி விடலாங்க. அப்படியே இப்படி கலக்கி விட்டாதான் நம்ம உள்ள இருக்கிற மாவு கூட நல்லா வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கலாங்க. இப்படி அடிக்கடி நல்லா கலக்கி விடுங்க. நம்ம இது ப்ரௌனிஷா வந்த பிறகு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி ஒவ்வொன்றா ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கு. இப்படி நல்லா கலக்கி விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இது நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ கீரை போண்டா ரெடி. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம கீரை போண்டா செஞ்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இது குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மழை காலத்தில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி தாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 4S ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.